எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், ரொம்ப 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 பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய வருஷம் அப்படிங்கும்போது நான் தொடர்ச்சியாக உங்கள் வருஷத்துலையும் சரி அவருடைய வருஷத்துலையும் நான் தொடர்ச்சியாக கவனிச்சு வந்து நியூஸ் லெட்டர் இன்னமும் அது நீங்கள் சரியான முறையில் மாதம் மாதம் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி ஒருவேளை விட்டு போனால் அது நடக்கும். அவர் மாதம் மாதம் நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவார். அது சிம்பிளாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரோட ராஜகோபுரத்தோடைய இந்த மாதத்திற்கான என்னென்னலாம் செயல்பாடு நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான ஒரு செய்தித்தாளை அவர் வெளியிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான அதை நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். தொடர்ச்சியாக இந்த அமைப்பில் எல்லாருலாம் வந்துட முடியாது. இன்னும் சொல்கிறேன், இந்த அமைப்பு வரணும்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும், இல்லை நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறோம். முக்கியமான பாயிண்ட் முன்னேறணும்னு நினைக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த ஜெய்சி பற்றி சொல்லியிருக்கேன். ஒரு 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 திருடன் கூட இந்த அமைப்பில் சேர முடியும். ஆனால் அது எதுக்காக சேருவான்னா, நான் சிறந்த திருடன் நான் மாறணுங்கிறதுக்காக சேரணும். எப்படி சொல்றது புரியல. எந்த விஷயத்தை கையில் எடுத்தாலும் அது மிகப்பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னா இந்த அமைப்பில் சேரணும். அப்பேற்பட்ட ஒரு நிர்வாக முறை தலைமை சொல்ல சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ அந்த இடத்துல மிகச்சிறந்த ஒரு ஒரு தாய் தந்தரை மதித்து அவர்கள் பேர் ஒரு அறக்கட்டளை நடத்தி இந்த பள்ளிக்கும் பயனுற்று, இந்த ஊருக்கும் பயனுற்று, இந்த கிளையகத்துக்கும் இன்றளவும் பயன்படக்கூடிய ஒரு அனந்தகுமார் அவர்கள் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து, எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. நீங்க தொடர்ச்சியாக ஜேஏசில பயணம் வரணும். இந்த கிளையகத்தை 100 ஆண்டு காலம் கொண்டு வர்றதுக்கு உங்கள் அறக்கட்டளை எப்படி உங்களுக்கு பிறகு கூட நிச்சயமாக நீடிக்குமோ அது போல உங்களுடைய பங்களிப்பும் நீடிக்கும்னு என்னுடைய வேண்டுகோளை நான் வைத்துக் கொண்டு, அடுத்த தலைவர்களாக வந்த தலைவர் ரொம்ப கோயில் வாசல்லே இருக்கிறாரு. ரொம்ப ஒரு சித்த மருத்துவராகவும் நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் நான் தொடர்ச்சியாக பார்த்தேன். உங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வருஷம்